வெல்கம் டு கோல்டன் நீடில். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சிம்பிள் ஃபேஸ் மாஸ்க் எப்படி வீட்டிலே பண்ணலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். மாஸ்க் பண்ணுறதுக்கு தேவையான ஃபேப்ரிக் எடுத்துக்கோங்க. ஃபேப்ரிக் மேலே இந்த மாதிரி ஒரு பிளேட் வச்சு பிளேட்டோட ஷேப்லேயே நம்ம ஃபேப்ரிக்கை கட் பண்ணி எடுக்க போகிறோம். அடல்ட்ஸுக்கு பார்த்திங்கன்னா 10 இன்ச்சஸ் இருக்கணும். குழந்தைங்களுக்கு பண்ணுறீங்க அப்படின்னா 9 இன்ச்சஸ் இருந்தால் போதும். பிளேட்டோட ஷேப்பை வந்து இந்த மாதிரி ஃபேப்ரிக்கில் நம்ம மார்க் பண்ணி எடுத்துகிட்டு இதை கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ நமக்கு இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் ஃபேப்ரிக் வந்து கிடச்சிடுச்சு. இதை ஒரு வாட்டி இந்த மாதிரி ஹாஃபாக மடிச்சுட்டு திரும்பவும் இந்த மாதிரி ஒரு ஹாஃபாக மடிக்கணும். மடிச்சுட்டு அயன் பண்ணிக்கோங்க. 2 பக்கமும் திருப்பி நல்லா அயன் பண்ணிக்கோங்க. எதுக்காக அப்படின்னா நீங்கள் மாஸ்க் பண்ணி முடிக்கும்போது ஒரு நல்ல ஒரு நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். அதுக்காக தான் அயன் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த ஃபோல்டட் எட்ஜஸ் எல்லாமே நாம் கட் பண்ணி எடுக்க போகிறோம். இதை ஒரு வாட்டி கட் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி வரும். திரும்ப ஒரு வாட்டி கட் பண்ணும்போது 4 பீஸ் ஃபேப்ரிக் வந்து நமக்கு கிடச்சிடும். 4 பீஸ் கிடச்சது இல்லையா? இதில் 2 பீஸ் எடுத்துக்கோங்க. 2 பீஸு இந்த மாதிரி நல்ல பக்கம் ஃபேப்ரிக்கோட நல்ல பக்கம் ஒன்றுக்கு ஒன்று பார்க்குற மாதிரி வச்சுட்டு இந்த வளைஞ்சிருக்கு இல்லையா கர்வ்டு போர்ஷன், இந்த போர்ஷன் நாம் ஸ்டிச் பண்ண போகிறோம். அதே மாதிரி இன்னும் 2 ஃபேப்ரிக் பீசஸ் எடுத்துக்கோங்க. அதையும் சேம் இதே மாதிரி இந்த வளைஞ்சிருக்கிற போர்ஷனை வந்து ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ நாம் ஸ்டிச் பண்ணலாம். ஸ்டிச் பண்ணிட்டோம். இதே மாதிரி இன்னும் 2 ஃபேப்ரிக் இருக்கு இல்லையா, அதையும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்க. அதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச் பண்ண இந்த 2 பீஸையுமே சேர்த்து இந்த மாதிரி வச்சுட்டு நல்ல பக்கம் 2 ஒன்று பார்க்குற மாதிரி வச்சுட்டு ஸ்டிச் பண்ண போகிறோம். 2 பக்கமுமே 1 இன்ச் வந்து விட்டுக்கோங்க, ஸ்டிச் பண்ணாமல் விட்டுக்கோங்க. கம்ப்ளீட்டில் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு லாஸ்ட்டு ஃபைனலில் 1 இன்ச் விட்டுட்டு தையலை முடிச்சுக்கோங்க. இதே மாதிரி இந்த பக்கமும் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸ்டிச் பண்ணிட்டோங்க. நாம் இப்போ தைக்காமல் 2 கார்னர்லேயும் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுருக்குறோம் இல்லையா, அந்த ஸ்பேஸ் வழியாக ஃபேப்ரிக்கை வந்து திருப்ப போகிறோம். திருப்பி நல்ல பக்கம் வெளியில் வர்ற மாதிரி திருப்பி எடுத்துக்க போகிறோம். திருப்பி எடுத்துட்டோம். இதை நம்ம நீட்டாக அயன் பண்ணணும். நம்ம எங்கெங்கே ஸ்டிச் பண்ணியிருக்கிறோமோ அந்த இடத்தெல்லாம் நீட்டாக அயன் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா ஒரு டாப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அயன் பண்ணிட்டோம் இல்லையா, அதுக்கப்புறம் இது நம்ம ஸ்டிச் பண்ணாமல் விட்டுருக்கோம் இல்லையா, அந்த எட்ஜு அந்த கார்னர் 2 பக்கமும் உள் பக்கமாக இந்த மாதிரி அந்த ஃபேப்ரிக்கு மடித்து விட்டுக்கணும். ஒரு வாட்டி மடித்ததுக்கப்புறம் 2ஐயும் சேர்த்து திருப்பி ஒரு வாட்டி மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு அதை ஸ்டிச் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்குள்ளாடி தான் நம்ம எலாஸ்டிக் விட்டு ஸ்டிச் பண்ண போகிறோம். எலாஸ்டிக் வந்து 9 இன்ச்சஸ் எடுங்க. அடல்ட்டுக்கு பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து ஒரு சேஃப்டி பின் ஏதாவது வச்சு இந்த மாதிரி நம்ம தைச்சி வச்சுருக்குறோம் இல்லையா, அது உள்ளாடி எலாஸ்டிக்கை விட்டுட்டு எலாஸ்டிக்கோட 2 ஓரத்தையும் சேர்த்து தைச்சிடலாம். தைச்சிட்டு நம்ம தைச்ச பாகம் உள்ளாடி வர்ற மாதிரி கொஞ்சம் இழுத்து விட்டுக்கோங்க. இழுத்து விட்டுட்டு அது விலகாமல் இருக்கிறதுக்காக அது மேலே இன்னொரு ஸ்டிச் கூட போட்டு செக்யூர் பண்ணி வைங்க. அவ்வளோதாங்க, சிம்பிளாக நமக்கு ஒரு ஃபேஸ் மாஸ்க் ரெடி ஆகிடுச்சு. வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.